வணக்கம் ஜோதிட நேயர்களே. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு தர்ம கர்மாதிபதி யோகம். அது என்ன தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னா, எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் கூடுவது, இல்லை ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை யோகங்கள் பெறுவது, இதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம். 9ஆம் இடம் தர்மம் செய்யும் நிலையை குறிக்கக்கூடியது. நம் முன்னோர்கள், நம்ம பாட்டன் பாட்டிகள் இவங்க செய்யக்கூடிய தர்மங்களை ஜாதகத்தில் 9ஆம் இடத்தை வைத்துத்தான் பலன் சொல்லுவோம். அப்போ இந்த முன்னோர்கள், இந்த ஜாதகருடைய முன்னோர்கள் நல்ல தர்மம் பண்ணியிருக்காங்களா, தர்மவான் குடும்பமா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் தர்மம். அந்த ஜாதகருக்கு 10ஆம் இடம் என்னும் சொல்லக்கூடிய இடம்தான் கர்மஸ்தானம். நம்ம செய்யக்கூடிய தொழில், ஜீவனம், அந்த ஜீவனத்தினால் நம் அடையும் புண்ணியங்களும் கர்மங்களும். இப்போ தொழிலில் எல்லாருமே லாபத்துக்காக தான் தொழில் பண்ணுறோம், நஷ்டத்துக்காக யாரும் தொழில் பண்ணல. அதுலேயும் சில கர்மம் அப்படிங்கிறது சேரும். அதுதான் 10ஆம் இடத்தை கர்மஸ்தானமும் 9ஆம் இடத்தை தர்மஸ்தானம் என்றும் சொல்வார்கள். அதனால் தர்ம கர்ம அதிபதி யோகம், இதுதான் பாயிண்ட். இதில் 9ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுடைய, நம்மளுடைய தகப்பனார், அந்த ஜாதகனுடைய தகப்பனாரெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இது முதல் தரமான தர்ம கர்மாதிபதி யோகம். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ மேசராசி மேச லக்கணம்னு வச்சுக்கிங்க. மேச லக்கணத்துக்கு 9 குடியவன் யார்? தனுர், குரு பகவான். தனுர் ராசி குரு பகவான் வர்றாரு. 10 குடியவன் யார்? மகர ராசி சனி பகவான் வர்றாரு. அப்படிங்கிறப்ப அப்போ அந்த 9லேயே தனுர் ராசியில் குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, அவருடைய நிலையில் அவருடைய ஹோமில் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் ஆக்டிவேட் ஆகும். இப்போ ரிஷபராசி எடுத்துங்க. ரிஷபராசிக்கு 9 கூடியவர் அப்படின்னு சொல்ல போனால் யார் அப்படிங்கிறப்ப மகர ராசி வரும். 10 கூடியவர் யார்? சனி. அப்போ கும்பராசி வரும். இப்போ ரெண்டுக்குமே சனி தான் ஆதிபத்தியமாக வராரு. அது மாதிரி தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் தர்ம கர்மாதி யோகம். இந்த தர்ம கர்மாதி யோகம் நமக்கு என்ன நிலை பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் அனைத்துமே அந்த ஜாதகன் அனுபவிக்கிற நிலையை கொடுக்கக்கூடியது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம். கோயில் சொத்துக்களில் குடியேறுவது, கோயில் சொத்தை ஆளும் தன்மை உடையது, கோயில் நிலத்தை ஆளுவது, கோயில் நிலத்தில் விவசாயம் பண்ணுவது, அப்படிங்கிற மாதிரி இந்த அமைப்புகள் இருக்கும். இது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஆதிபத்தியம் உண்டு. இந்த தர்மகர்மாதி யோகம் அப்படிங்கிறதுல இப்போ சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ தர்மகர்மாதி யோகத்தில் இருக்காரு அப்படின்னா, சூரியன் அரசாங்கம், அரசியல், இந்த மாதிரி தொடர்பு நிலையில் உயர் அதிகாரிகளாக போவது, அரசியலில் மிக பெரும் தலைவர்களாவது, அவன் பாட்டன், அந்த ஜாதகனுடைய பாட்டன், அப்பா, இந்த மாதிரி வழி வழியாக பரம்பரையாக அந்த அரசியல் தொடர்பு இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிறது சூரியனுக்கு உண்டான ஆதிபத்தியம். சந்திரனுக்கு உண்டான ஆதிபத்தியம் பெரிய விவசாய நிலம் வைத்துக் கொள்வது, 100 தொழிலாளிகள் 1000 தொழிலாளர்கள் வச்சு வேலை வாங்குவது, மிக விவசாய பண்ணையார்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி சந்திரனை வச்சு சொல்லலாம். செவ்வாய் அப்படிங்கிறது இராணுவம், மிலிட்ரி, யூனிஃபார்ம் சர்வீஸ், இந்த மாதிரி அவங்க பரம்பரையில் இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸில் போலீஸ் இலாக்காவில் இருக்கிறது. இந்த மாதிரி அரசியல் தொடர்பு, மருத்துவ சம்பந்தப்பட்ட தொடர்பு, இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆதிபத்தியம் செவ்வாய்க்கு சொல்லலாம். இப்போ ராகு பகவான் அப்படிங்கிறது தர்ம கர்மாதி யோகத்தில், அதாவது இது எந்த லக்கணமாக இருந்தாலும் செல்லும். இப்போ மேசம் முதல் மீன வரை எந்த லக்கணத்துக்கும் 9க்கும் 10 கூடியவர்கள் இணைந்திருந்தாலும், பரிவர்த்தனை யோகங்கள் பெற்றிருந்தாலும், ஒருவர் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருந்தாலும் இந்த யோகங்கள் செல்லுபடியாகும். அப்போ 4க்கும் 10க்கும் அப்போ தொழில் கர்மா அப்படிங்கிற உடையவர்கள் இருந்தாலும் தர்ம கர்மாதம் 2ஆம் தரமாக அது செயல்படும். ஆக இந்த தர்ம கர்மாதி யோகம் இப்போ ராகு, அப்போ ராகு இருக்கார் அப்படின்னா தர்ம கர்மாதி யோகத்தினா வெளிநாட்டில் குடியேறுவது, வெளிநாட்டிலே தொழில் பண்ணுவது, வெளிநாட்டிலே இருக்கிறது, இந்தியாவே எனக்கு வேண்டாம், நான் வெளிநாட்டில் செட்டில் ஆகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது தர்ம கர்ம, அதாவது ராகுக்கு சில ப்ரொஜெக்டர் இருக்குது. ராகுக்கு வீடு கொடுத்தவர்கள் பலமாக இருந்தால் இந்த தர்ம கர்மாதி யோகம் செயல்படும். இப்போ குரு பகவான் எடுத்துக்கிட்டால் பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வர்றது, மிகப்பெரிய ஒரு அடுத்தவர்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய தொழிலில் இருக்கிறது,
இப்போ குரு வந்து ஒரு வகையில் அவர் வந்து மருத்துவ சம்பந்தப்பட்ட துறையில் உள்ள கிரகம். அவங்களும் வந்து மருத்துவர் ஆகுவது, இல்லை அவர்கள் குழந்தைகள் மருத்துவர் ஆகுவது அப்படிங்கிறது இப்போ குரு எடுத்துக்கிட்டோம்னா. இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீ சனி பகவான் தர்ம கர்ம யோகத்தில் இருக்கார் அப்படின்னா, தர்மங்கள் நிறையா தர்ம சாஸ்திரங்கள் நடத்துவது, வக்கீல், நீதிபதி, இந்த மாதிரி தொழில் அம்சத்தில் வந்து தர்ம கர்ம யோகத்தில் உள்ளவங்க அந்த சனி பகவான் அப்போ 9க்கும் 10க்கும் அந்த நிலையில் வந்து அவர் சம்பந்தப்பட்டிருந்தால் இந்த மாதிரி நிலை ஏற்படுவது. பங்கு சந்தை வியாபாரம் இந்த மாதிரி நிலைகளில் வந்து சனி பகவான் இருந்தால் இந்த மாதிரி வந்து தர்ம கர்ம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி நிலைகள் ஏற்படும். புதன் பகவான் இருந்தால் என்ன செய்வார்? ஜோதிடர் மருத்துவம் இந்த மாதிரி தொழிலில் மிகப்பெரிய இது மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடுவது, அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடியது, சயின்டிஃபிக்காக வந்து விண்வெளி ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட தொடர்பு நிலைகள் இருக்கிறது. அதுமாரி கேது பகவான் அந்த இடத்துல சம்மந்தப்பட்டாலும் கேதுக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு ராகு கேதுக்கு பலன் சொல்லணும். இப்போ ராகு ஒரு இடத்துல இருக்காருன்னா ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் பலமாக இருக்கணும் தர்ம கர்மாதி யோகத்தில் இருந்தால். அதேமாதிரி கேது பகவான் அந்த இடத்துல 9லும் 10லும் இருந்தால் அந்த அதுக்கு வீடு கொடுத்த கிரகம் பலமாக இருக்கணும். இந்த மாதிரி வந்து ராகு கேது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து நான் புதன் சனி சொல்லிட்டேன். இப்போ சுக்கிரன் வந்து தர்ம கர்ம யோகம் அப்படின்னு இருக்காரு. சுக்கிரன் இல்லை புதன் சம்மந்தப்பட்டிருக்காரு. என்ன காரணம்னா சூரியன் புதன் சுக்கிரன் இவங்கெல்லாம் 3 பேரும் வந்து சூரியனை விட்டு 2 பேரும் வந்து 28 டிகிரி 48 டிகிரி வந்து இடைவிடாமல் பிரியாமல் இருக்கக்கூடிய கிரகம். அதாவது முக்கூட்டு கிரகம் கூட இந்த கிரகங்களை சொல்லலாம். அப்போ புதன் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட சினிமா துறை கலைத்துறை சம்பந்தப்பட்டது, ஆர்ட்டு ஓவியம், பாடகர் ஆகிறது, இசை அமைப்பாளர் ஆவது, பெரிய ஒரு கவிஞர்களாக ஆகக்கூடியது. இது தர்ம கர்மாதி யோகத்தில் உள்ளவங்களுக்கு இது வந்து நல்ல செயல்படும். இந்த 9 கிரகங்களும் 9க்கும் 10க்கும் உடைய இடத்தில் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் இப்போ வந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் அது மாதிரி 12 லக்னங்களுக்கும் எங்கு இருந்தாலும் இந்த தர்ம கர்மாதி யோகம் செயல்படும். இது முதல் தரமான தர்ம கர்மாதி யோகம். 9க்கும் 10க்கும் உடையவர்கள் இணைவது, ஒருவரை ஒருவர் இடம் மாற்றி உட்கார்வது, இது முதல் தரமானது. 2ஆம் தரமானது வந்து 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் இணைவது இல்லை பரிமாற்றம் பண்ணிக்கொள்வது, இது 2ஆம் தரம். அது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு அமைப்புகளும் ஒரு விதிவிலக்குகள் உண்டு. இப்போ 6, 7 அப்படின்னு வர்றதா அப்படின்னா 6, 7 அப்படிங்கிறது கொஞ்சம் தரம் அடுத்தது, அதாவது தேர்ட் ஆப்ஷன். அது மாதிரி ஒவ்வொரு நிலைகளிலும் கிரகங்கள் தர்ம கர்மாதி யோகத்தில் வந்து மாறுபடும். இந்த தர்ம கர்மாதி யோகம் எந்த அளவுக்கு தர்மம் செய்கிறார்களோ அந்த அளவுக்கு சிவியராக வேலை செய்யும். தர்ம கர்மாதி யோகத்தில் பிறந்தவங்க வந்து தர்மம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வற்றாத ஜீவநிதி போல் செல்வப்பெருக்கு ஏற்படும் அப்படிங்கிறது நூல்களில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தர்ம கர்மாதி யோகம் ஒரு தலை சார்ந்த ஒரு சிறந்த யோகம் என்று சொல்லி அடுத்த பதிவில் நல்ல ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.